ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் இல்லையா அங்கே ஷெனுன்றவர் கூட அங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறா. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ ஹான் அங்கே வந்து விழான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் திரும்ப வந்துட்டேன், நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு நீ அப்படியெல்லாம் மேரேஜ் பண்ண முடியாது, வாயன் கூட அப்படின்ற சைட்டவே ஒரு குழந்த மாதிரி இங்கே வந்து பேசிகிட்ருக்கான். இப்போ ஹீரோயின் நான் எதுக்காக உன் கூட வரணும், நான் வந்து உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நீ வந்துட்டு இப்போ சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுகிறேன்னு அவன் சொல்கிறான். அங்கே ஷென்னா அவள் கையை பிடிச்சிட்டு இவர் வந்து ரிச்சஸ்ட் பர்சன், நான் இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும், ஆனால் ஒன்று மேரேஜ் பண்ணால் என்ன கிடைக்க போகுது, நீயே வந்து பேங்க்ராப்ட் ஆகி இப்போ தெருவில் இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னால் வந்துட்டு என்னோடய ஃபேமிலியை திரும்ப வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்கிறான். பட் நான் வந்து உண்மையான நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கு வந்துட்டு நீ தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிடுறா. இப்போ அவன் கூட சேர்ந்து போனதுமே இவன் வந்து பின்னாடியே போனது அவங்க காட்ஸ் வேகமாக பிடிச்சி அவளங்க வந்து வெளியே இழுத்து விட்டாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் மனசுலேயே நினச்சி போயிட்டுருக்கா, நான் வந்துட்டு பண்ணுறது தப்பு தான் எனக்கு தெரியுது, ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்துட்டு இதை பண்ணலை, நான் என்னோட அப்பா வந்துட்டு உன்னையும் உன்னோட அம்மாவையும் கொலை பண்ணிடுவார், அதுக்கப்புறம் நான் இப்போ உன்னோட பேபியுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு முன்னாடி அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கா. இவன் ஆட்டிடியூடோடு நின்றுட்டுருக்கான். என்ன பார்த்துட்ருக்க, நான் வந்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கேன், ஸோ என் பக்கத்தில் வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே பயந்துட்டு அங்கே போனதுமே வேகமாக பிடிச்சி இழுதுட்டு அவட்ட ஃபோர்ஸ் பண்ணி அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாத அப்படின்றத சொன்னதுமே என்ன வந்துட்டு பிஹேவ் பண்ணாத, அதுக்காக தான் நான் உன்னை காசு கொடுத்தே நான் விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்துட்டு இந்த லெவலுக்கு காசுக்காக மோசமாக போயிருப்பியா அப்படின்ற சைட் அவன் பேசிட்டு இருக்கான். உன்னை பார்த்தாலே எனக்கு நீ பண்ண எல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கண்டிப்பாக உனக்கான பாடம் கற்றுக் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவளை அந்த பாத்டப்பில் போய் எங்கே பிடிச்சி தள்ளி வேற விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு உன்னோட அப்பா என்னை வந்து ஹாப்பியாக ஆக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் அனுப்பி வச்சாரு, நீ அது தெரிஞ்சு தானே வந்த, அதுக்கப்புறம் என்ன முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பண்ண எல்லாத்துக்குமே உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்துட்டு அங்கே ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ இந்த மாத்திரை முழுங்கு, நீ வந்துட்டு என் பேபியை பெற்றுக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் போனதுமே அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம், அப்போ எனக்கு வந்துட்டு ஒன்றால் வந்து பேபி பிறந்திருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதுமே அதை கேட்டுட்டு அப்படி வந்துட்டு பேபி கண்டிப்பாக பிறக்க சான்ஸ் கிடையாது, அப்படி பேபி பிறந்தாலுமே என் கையாலே வந்துட்டு நான் கொலை பண்ணிடுவேன், ஏன்னா நீ அதுக்கு தகுதியானவ கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயின் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு காசை கொடுத்துட்டு போன்னு சொன்னதும் காசுக்காக எப்படி அலைஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு காசு அங்கே வந்துட்டு நிறைய எடுத்து போடுறான். நீ வந்துட்டு காசு வந்துட்டு கொடுத்தேன்னா என்ன வேணாலும் பண்ணுவே இல்லை, நான் நெக்ஸ்ட் டைமே உன்னை வந்துட்டு கூப்பிடுறேன், அப்பயுமே என்னை வந்துட்டு ஹாப்பியாக்கு, ஸோ வந்து உனக்கு வந்து பேசினதோட அதிகமாக அமௌண்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே காசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. பிறகு ஹீரோயின் வீட்டில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட பொண்ணு தான் கால் பண்ணுறான். அந்த குட்டி பாப்பாவோட பேர் வந்து நிம்மி. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்ப அந்த பொண்ணு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. அவளுமே அம்மா நான் உன்னை வந்து பார்க்க வரேன் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேபி மட்டும் உனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னான் பார்த்தியா. ஸோ வந்துட்டு அதை நினச்சிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயமாக வேற இருக்குது. அந்த குழந்தை அப்பா என்னை வந்து எப்போமா பார்ப்பாருன்னு சொன்னதுமே அப்பா அப்ராடில் இருக்கார்ல வந்து பார்த்துருவார் கூடி சீக்கிரம்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு பேசி சமாளிச்சிட்ருக்கா. அங்கே வந்துட்டு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. ஸோ வந்துட்டு குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி வேலை பண்ணிட்டா போல். அங்கே கதவு யாரோ நாக் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் அவங்க அப்பா தான். அந்த ஆள் அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக கதவு மூட போனதுமே அங்கே அந்த ஆள் வேகமாக உள்ளே வந்துடுறாரு. நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, நான் வந்துட்டு லோன் எடுத்தவங்களுக்குலாம் காசு எப்படி பே பண்ண முடியும், நீ வந்து அவனை போய் மீட் பண்ண இல்லை, காசு எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து அவன்கிட்டலாம் காசு வாங்க கிடையாது, நீங்கள் வந்துட்டு அவனுக்கு பண்ணதுக்கு அவன் வந்துட்டு உங்களுக்கு காசு வேறு கொடுப்பான்னு நினச்சிட்ருக்கீங்களா, அவன் உங்கள் குடும்பத்தையே ஒன்றும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்றத சொன்னதும் அந்தாலும் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து காசு எனக்கு வந்து அவன்கிட்ட நிறைய வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, நான் லோன் வாங்ககிட்டெல்லாம் வேறு வழி இல்லாமல் ஒன்றை தான் அனுப்பி வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த டேபிள் அங்கே நிறைய காசு இருக்கிறத பார்த்துட்டு நீ என்கிட்ட போய் சொன்னையா, இதே மாதிரியே வந்துட்டு அவனை போய் நல்லா ஹாப்பியாக்கி நிறைய காசு எனக்கு சம்பாரிச்சு கொடு அப்படின்றத சொல்லிட்டு அந்தால எல்லாத்தையுமே அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஏன்னா ஹீரோவுமே அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே அந்த குழந்தை வந்துட்டு பார்த்துடுறான் அப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பின்னாடியே ஓடிட்டுருக்கா. அவனுமே அந்த பிள்ளையை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு யாரா இந்த பாப்பா நம்மளும் வந்துட்டு அப்பான்னு கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின் உனக்கு குழந்தை இருந்தால் நீ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டது அவனுக்கு ஞாபகம் வருது. குழந்தைய பார்த்துக்கிற அந்த நேனி வந்து இது வந்துட்டு உன்னோட அப்பா கிடையாதுன்னு சொன்னதும் இல்லை என்னோட அம்மா இந்த ஃபோட்டோவை காமிச்சு அப்பான்னு சொன்ன
சொன்னாங்கன்னு சொன்னபோது அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து பாஸ் இப்போ மீட்டிங்க்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ வந்துட்டு அவன் கண்டுக்காமல் அங்கேருந்து போனதுமே இந்த குழந்தை அப்பா என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அழுதுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி அம்மா நான் இன்னைக்கு அப்பாட்ட வந்து பேசினேன், ஆனால் அவர் என்னை பார்க்காம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்னன்னு சொல்லிட்டு இங்கே விசாரிக்க சொன்னதும் அந்த குழந்தைக்கு ஏதோ பெரிய நோய் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டொனேஷனால தான் இந்த குழந்தைய வந்துட்டு காப்பாற்ற முடியும். டொனேஷன் யாராச்சும் பண்ணாங்கன்னா நல்லது அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின்மே அங்கே வேகமாக வந்துட்டு குழந்தைய பார்க்குறதுக்காக வர்றா. அப்போ நானி இன்னைக்கு ரொம்பவே அழுது அடம் பிடிச்சிட்டாமா, நீ வந்துட்டு கண்டிப்பாக அவங்க அப்பாவை மீட் பண்ண வைக்கணுமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. என்ன பண்ண முடியும் அவளால் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த குழந்தையுமே உண்மையிலேயே தாம்மா நான் வந்துட்டு அப்பாவை இன்னைக்கு பார்த்தேன், இந்த பாருங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்பா வந்து அப்ராடில் இருக்காருமா, அப்பா கண்டிப்பாக உன்னை வந்து மீட் பண்ணுவாருன்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே இல்லை. அங்கே ரொம்ப வந்துட்டு மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவள் வந்து ஃபோன் நம்பர்லாம் நம்ம ஹீரோவோடதை எப்படி எடுத்து அங்கே வந்து வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுமே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறா. ஹீரோவுமே அங்கே வந்து குழந்தைய பற்றியே யோசிச்சுட்ருக்கான். எதுக்காக அந்த குழந்தை என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் மீட்டிங்க்கு வந்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு நைட்டு சாப்பாட்டுக்கலான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் அவன் கால் பண்ணுறான். நீ வந்துட்டு இன்னைக்கு என் கூட சேர்ந்துட்டு அங்கே வந்து கிளம்பி வரணும் நைட் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் முடியாது, இன்னைக்கு எனக்கு நைட்டில் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு நீ நினைக்கிறத நிறைய காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு குழந்தைய காப்பாற்றுறதுக்கு காசு வேணும் இல்லையா. ஸோ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வந்ததும் அங்கே லின் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கான். இவ்வளோ எப்படா நீ வந்துட்டு வாங்கின திரும்ப விலைக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இது வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு அப்படின்னா நாங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் தப்பாக டச் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அவனை விட்டுட்டு போயிட்ட பார்த்தியா, அவன் சிசியோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டான், அந்த பொண்ணு இப்போ அப்ராடில் இருக்காங்க, அதனால் அவனோட நிலைமையுமே இன்னைக்கு நல்லா இருச்சு, இன்னைக்கு பார்த்தியா ஓ நிலமை அவன் முன்னாடி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்து அங்கே தப்பாவுமே மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ரசிச்சுட்டு தான் இருக்கான், எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப அளவுக்கு மீறி நடந்துட்டு அவட்ட போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க போகும்போது அவ்வளோதான் இவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கே பாட்டில் எடுத்துகிட்டு போய் அவன் தலையில் ஒரே அடியாக அடிச்சு விழான். அப்போ அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு உன்னோட பர்மிஷனை கேட்டு தானே நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் என்னோட ஐட்டத்தை நான் மட்டும்தான் தொடணும், ஸோ வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லாமல் என்னோட பொருளை யாராச்சும் தொட்டாங்கன்னா இப்படி தான் நடக்கும், உன்னை நான் டீஸ் பண்ண தான் சொன்னேன், ஆனால் வந்துட்டு நீ அதை தொடுறது அளவுக்கு ஆளாவையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். ஸோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாகிடுது, என்னடா இவன் திடீர்னு இப்படி மாறிட்டானேன்னு. அங்கேருந்து எல்லாத்தையுமே அங்கே வெளியுமே போக சொல்லிடுறாங்க. ஹீரோ உனக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. நீ பண்ணதுக்கெலாம் அப்புறம் உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது இப்போ அவன் என்னை டச் பண்ணும்போது உனக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சுல்ல அப்படின்றத கேட்டதும் நீயா கற்பனை கண்டுட்ருக்கியா, அப்படின்னா கிடையாது, நீ இப்போ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தேன், நீ எனக்கு பண்ண துரோகம் வந்துட்டு அந்த மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த துரோகம் பண்ணலை, என்னோட அப்பா உன்னையும் உன்னோட அம்மாவையும் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போனேன், நான் வந்துட்டு அப்படி பண்ணேன்னா உன் நிலைமை என்ன இருக்கும், அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு இப்படி சும்மா அந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, நீ போய் சொல்கிறத நான் ஏற்றுக்கவே நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நான் வந்து அந்த டயத்தில் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாகவுமே இருந்தேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகிடுறான். என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒருவேளை நீ அப்படி பேபியை வந்துட்டு பெத்துமே வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளை வைத்து பிறந்ததுக்கு அந்த குழந்தை பிறக்காம இருக்கலாம், என் கையாலே நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. பிறகு ஹீரோ அவனை அடிக்கிறதுக்காக அங்கே ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு அவன் மேலே கையை வைப்ப, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடி விழுக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் நல்லா வந்துட்டு நிறையவே காசை வந்துட்டு பே பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு அவன் அங்கேருந்து அந்த எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கப்ப ஹீரோவுமே அதை எல்லாத்தையுமே அங்கே கார்லேருந்து நோட்டீஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது ஹாஸ்பிட்டலில் இருந்து, உங்கள் பொண்ணு வந்துட்டு மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேனி சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. கண்டிப்பாக வந்துட்டு அப்படின்னா அவனை பார்க்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே இங்கே கிளம்பி போங்க நானுமே வரேன்னு சொல்லிடுறா. இங்கே குழந்தைய பார்த்தா அதே மாதிரி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு
வந்துருச்சுக்கா அவங்க அப்பாவை மீட் பண்ணணுன்றதுக்காக. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்ததுமே வேகமாக போயிட்டு, அப்பா நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே, அப்போ அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, இந்த குழந்தை யார் வந்துட்டு இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே நான் வந்துட்டு பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கே, என்னை வந்துட்டு பொண்ணாக ஏற்றுக்கிட்டா என்ன அப்படின்றத கேட்டதும், எனக்கு மேரேஜே நடக்கலையே நான் எப்படி உன்னை பொண்ணாக ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு என்னமோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஆனால் அறிவு கம்மி தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அதை கேட்டு சிரிப்பு வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயின்மே நீ பார்க்க வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அழகாக இருக்கா, ஆனால் வந்துட்டு அறிவு கம்மி தான் உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ஸ்டடீஸ் சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருக்கா. ஸோ சேம் மேடம் இந்த பொண்ணு சொன்னதுமே அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. நான் வந்துட்டு என்னோட அம்மாவோட ஃபோட்டோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அவங்க தான் வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் தான் என்னோட அப்பான்னு சொல்லி. இந்த பாருங்கன்னு சிட்டவை எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே வந்துட்டு இறங்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ யாரும் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல நம்ம நானி வந்துடுறாங்க. முன்னாடியேவும் அவங்க தான் வந்துட்டு நம்ம குட்டி பாப்பாவை தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து தொந்தரவுக்கு சாரி கேட்குறாங்க. இது வந்து சின்ன குழந்தை தெரியாமல் பண்ணிடுச்சுன்னு சொன்னதும், இல்லை இல்லை பரவாயில்ல, எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்காக வந்து இந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது, ஆனால் வந்துட்டு நானி வேகமாக வந்துட்டு கையை பிடிச்சி அமுக்கிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்குமே அங்கே வந்து ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்கான், என்னத்தடா கொடுக்க வந்தான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே குழந்தைய பற்றியே யோசிச்சுட்ருக்கான். என்ன இந்த குழந்தை திரும்ப திரும்ப என்னை அப்பான்னு கூப்பிட்றாளே, அவளை மாதிரியே ஏன் பேசுகிறா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேற சொன்னா இல்லையா, பேபி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் அவனோட மைண்டில் வந்து போயிட்டுருக்கு. அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து அவளை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த 5 இயர்ஸ் எல்லாமே எனக்கு விசாரித்து சொல்லுங்கன்னு சொன்னதுமே அவருமே எங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க 5 இயர்ஸில் ப்ரெக்னெண்ட்டாக எதுவும் ஆகலைப்பா, சும்மா போய் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு, இன்னுமே திருந்தாம பொய்யா பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். ரொம்பவே என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கொதிச்சு போயிடுறான். பிறகு அங்கே வெளியே வந்துட்டாங்க அசிஸ்டன்ட். இது நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே நான் மாற்றி வச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்ககிட்ட யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுத்த எல்லாருமே மரியாதையாக காசை கொடு, எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் அப்பாவை நீ ஏமாற்றிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு ஒரு டாக்டராக இருந்துட்டு என்ன வந்துட்டு மற்றவங்க உயிரை காப்பாற்றுவ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாரையுமே வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அங்கே அடித்து துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் நீ இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ இப்போ அவங்ககிட்ட அடி வாங்கினே அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படின்னா நீ தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணியான்னு சொன்னதும், ஆமாம் நீ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேணாமா அப்படின்றத சொல்லலாம். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அங்கே அவனை போட்டு பயங்கரமாக கார்ட்ஸெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து பயங்கரமாக போட்டு அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க போல். அப்போ அவன் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்பவே முடியல, இவன் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்துட்டு கொடுமைப்படுத்தி இப்படி வந்து பணத்துக்காக போவாளான்னு சொல்லிட்டு அப்போவே அங்கே வந்துட்டு சைக்கோ மாதிரியே வந்துட்டு சிரிச்சிருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் நீ பண்ண பிறகு நான் எப்படி உன்னை விடுவேன்னு சொன்னதுமே, நான் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது, உன் நல்லதுக்காக தான் எதாவது பண்ணேன்னு சொன்னதும், நீ சொல்கிற போய் எல்லாத்தையும் நான் நம்பிட்டுருப்பேனா, கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்துட்டு வீட்டுக்கு வண்டி விடுன்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப பயந்துட்டு நீ ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லும் போதே அவளை அங்கவே வந்துட்டு பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு அவளை அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு நீ என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்ட, ஸோ வந்துட்டு இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. எவ்வளோ தூரத்துக்கு வந்து பாசமாக நடந்துட்டு இருந்தான், பட் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே மனசு தாங்க முடியாமல் அவள் அப்படியே மயக்கமாயிடுறா. அப்போ அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அவளை வந்துட்டு மார்னிங் காமிக்கும் போது அவளுக்கு முழிப்பு வரப்ப அங்கே வந்துட்டு அவள் ஷென்னோட வீட்டில் தான் இருக்கா. அப்போ அங்கே ஷென்னை வந்து பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை எதுக்காக நீ கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும், ஹான் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு அவன் உன்னை கொடுமைப்படுத்துவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து உன்னை காப்பாற்றேன்னு சொல்கிறான். நம்ம ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயினை என்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்ட பையன்தான். அப்போ அங்கே ஷென் நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ கேளு அப்படின்றது சொன்னதும், இது என்னோட அப்பா வாங்கி வச்ச கடன், நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை நான் தானே பே பண்ணி ஆகணும், ஸோ அதனால தான் வந்துட்டு அவன்கிட்ட வந்து சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரச்சனை இல்லை, நான் வந்து உன்னை மாட்டி விடவே விரும்பலை, ஏன்னா வந்துட்டு தேவையில்லாமல் அவன் உன்னையுமே ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, கண்டிப்பாக வந்துட்டு அவன் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டான், நான் அதனால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது இப்படி ஹானோட வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே இறங்கி வான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. வேகமாக அவள் இறங்கி போகும்போது அங்கே கோட்டெல்லாம் அவன் போத்தி விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே ஷென்னோட அம்மா அங்கே அவளை பார்த்துட்டு கோவப்பட்டு திட்டாங்க. எதுக்காக என் பையன் பின்னாடி வந்து சுற்றிட்டு அவனை வந்துட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, மரியாதையில் இங்கேருந்து போயிரு, நீங்கள் வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஷென் நீங்கள் ஏமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது கோவப்பட்டு எங்கள் கணத்தில் வேற அரைஞ்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு. அவங்க அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே கோட்டை போட்டுட்டு வரதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினை நேற்று வந்து நான் டச் பண்ணப்போ உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இவன் கூட போய் நீ ஸ்டே பண்ணிட்டு வருவியா, இவன் கூட போகணுன்றதுக்காக தான் என்னை வந்து நேற்று நீ நல்லாவே ஹாப்பியாக கலையா அப்படின்ற செட்டு கேட்டுட்டு இன்னுமே இன்சல்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்போ எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ வந்துட்டு என்ன மீறி யாருக்கிட்டையுமே போயிட முடியாது, என் பேச்சை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்ற சொன்னதும் நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னாலுமே அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு கோவப்பட்டு வச்சுருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. அப்போ சும்மா இந்த ட்ராமா பண்ணாத எந்திரி அப்படின்றத சொல்லும்போது அங்கே உண்மையிலே அவன் மயக்கமாக இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல, அவனோட வீட்டில் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் ஃபூ தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அங்கே பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் இதை நான் உன்ட்ட கேட்கணும், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட சீனியர் போல் ஹானோட ஃப்ரெண்டுமே ஆவேன், நீ வந்துட்டு திரும்ப எதுக்காக என்னோட லைஃப்பில் வந்திருக்க, தேவையில்லாமல் 2 பேர் லைஃப்லையுமே ப்ராப்ளத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அப்போ அவங்க ஃபூ வந்து உண்மையிலே அவன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கான், நீ வந்துட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் காசு இல்லாதவன் கூட எப்படி வந்து குடும்பம் நடத்த முடியும், ஸோ வந்துட்டு நீ போய் சொல்லிடு நான் அவளை லவ்லாம் பண்ண கிடையாதுன்னு, நான் ஷென்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஃபூக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே கஷ்டமாயிட்டு அங்கே இருந்து போயிருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்போ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவள் எப்படி இருக்கான்னு சொன்னதும் அவள் நல்லா தான் இருக்கா, அவளுக்கு சரியாயிரும், ஃபீவர் தான், ஆனால் நீ ஒரு விஷயம் சொல்லு, எதுக்காக நீ அவளை திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருக்க, பழி வாங்குறது என்ன உனக்கு என்ன அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் மேலே இருந்தால் தான் கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு அதை பார்த்துக்கிறேன், இது வந்து என்னோட லைஃப் அப்படின்ற சொல்லும்போது எனக்கு என்னமோ நீ வந்துட்டு அவளை வந்து வெறுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியல, நீ என்னமோ லவ் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து மேலே இருந்து அதெல்லாமே கேட்டா. ஸோ ஹீரோ பார்த்ததும் அவள் வேகமாக போயிட்டு அங்கே பெட்ரூமில் வந்துட்டு அங்கே வந்து போர்வையை பற்றி வேகமாக படுத்துக்கிறா. இவன் உள்ளே வந்துடுவான்னு சொல்லிட்டு பயந்து போய் இப்போ ஹீரோ வந்து போர்வையில எடுத்துட்டு இப்போ எதுக்காக இப்படி பயந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்க, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு சொல்கிறத கேள்வி, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து வெளியே போயிட முடியுமா, உனக்கு காசு தானே தேவை, எவ்வளோ காசு வேணுமோ நானே கொடுக்குறேன், பட் இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இந்த ரூமில் இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு இப்படி பாடாப்படுத்துகிறானேன்னு. பிறகு அங்கே மெயிட்டிட்ட நீங்கள் வந்துட்டு என்ன அந்த சாப்பாட்டில் வந்துட்டு சுகர்லாம் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோன்னு சொன்னதும் சரி கொண்டு போய் அவளை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்ததுமே அவள் அதை சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. அவளுக்கு இதுக்கு முன்னாடி உடம்பு முடியாமல் இருக்கும்போதும் இப்படி கஞ்சி மாதிரி அவன் காய்ச்சி கொடுத்தப்போ அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. நீ சாப்பிடாம இருந்தேன்னா உனக்கு எப்படி உடம்பு சரியாகும், நீ சாப்பிட்டேன்னா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன், நெக்ஸ்ட் டைம் உனக்கு சமைச்சு கொடுக்கும்போது நான் சுகர்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை ஞாபகம் வச்சுமே அவன் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே மெயின்மே சுகர்லாம் உங்களுக்காக தான் பாஸ் போட சொன்னாருன்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு புரிய மாட்டுது, இவன் ஹேட் பண்ணுறானா லவ் பண்ணுறானேமோ. நம்ம ஹீரோயின் அங்கே நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு கால் பண்ணிட்டு ஏமா நீங்கள் பார்க்கவே வர மாட்டீங்க, நான் உங்களை மீறி அப்பாவை பார்க்க போயிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அம்மா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், நாளைக்கு வந்து அம்மா உன்னை பார்த்து கண்டிப்பாக வந்துட்டு பேசுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே குழந்தையோட வந்துட்டு அவள் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு நல்ல இடிமின்னலாக இருக்குது. ஸோ இவளுக்கு ரொம்ப பயமாயிட்ருக்கு. உடனே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு கால் பண்ணி ப்ளீஸ் நீ வந்துட்டு வர முடியுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னதும் என்னால் வர முடியாது, நீயே தான் உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அப்போ இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்குறா. இப்படி அவன்கிட்ட வந்து கால் பண்ணி சொன்னதுமே உடனே வந்ததும் அவங்க ஹக் பண்ணி இருந்திருக்கா. ஸோ வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோ வராமல் இருக்கிறது அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்ருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வெளியே வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணுறீங்களான்னு சொன்னது
சொன்னதும், அதெல்லாம் இல்ல. நீ வந்துட்டு என்ன அங்க கூட்டிட்டு போ. நான் இங்க இருக்க மாட்டேன். அவ தனியாவே இருக்கட்டும் அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின் ஒருவேளை அவன் கீழ இருந்து நம்மள பார்த்துட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, ஆல்ரெடி அவன் இங்கருந்து கிளம்புனதுமே, நான் ஏன் இப்படி அவன பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் எப்படி என்ன வந்துட்டு இப்படி வந்து பாசம் காமிப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கஷ்டமாயிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கும்போது, அங்க திரும்ப அங்க ஆளுங்கலாம் வந்துட்டு காச வந்துட்டு கேட்டா குடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அங்க ரொம்ப வந்துட்டு மோசமா பிஹேவ் பண்றாங்க. அப்ப அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சுடுறா. தேவையில்லாம இப்படி என்ட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, காச கேட்டா கத்தி வச்சா மிரட்டுவேன்னு சொல்லிட்டு அவள வந்துட்டு அங்க புல்லி பண்ணும்போது, அங்க வேற ஒரு டாக்டர் வந்துட்டு வேகமா அங்க காப்பாத்திடுறாரு. நம்ம ஹீரோவுமே அங்க தான் வந்திருக்கான். அப்ப இவர் வந்துட்டு நம்ம இதுல வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாரு அப்படின்றத சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு இப்படி விஷயங்கள் நடந்திருக்கு. அத பார்த்துட்டு அவர் எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாரு? இதுக்கப்புறம் உன்னையுமே ஜாப்ப விட்டு தூக்குறதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அத கேட்டுட்டு அங்க ரொம்ப பயமாயிருது. ஹீரோயின் பயந்துட்டு அங்க மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆல்ரெடி சீனியர் டாக்டர் கூட ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வந்து கோவப்பட்டு திட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இங்க நடக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும், அங்க அவளுமே ஓகேன்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ இவங்க வந்து ஒரு டாக்டர். பட் இவங்க அப்பா தப்பான மெடிசன்லாம் ரெடி பண்ணி ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிட்டாருல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கான். நீ வந்து அவங்க அப்பாவை பேங்க்ரப்ட் பண்ணணும்னு நினைச்ச. பண்ணிட்டே உன் மனசு அடங்கலையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது. வேணுக்கு தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இவ்வளோ மாதிரி பொண்ணுலாம் இங்க வந்துட்டு ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்றத சொன்னதுமே சொல்றதுமே கரெக்ட் தான். நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே கேட்டு போயிடும். பட் இதை மீட்டிங் வச்சு தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இருக்கு. இப்படி வந்து வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறா. பிறகு அங்கே டாக்டரோட சேர்ந்து அவள் ஒர்க் பண்ணி அங்கே பேசிட்டு இருக்கும்போது, அவர் இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது, நம்ம ஹீரோவையுமா அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினை நான் என்ன சொன்னேன், யார்ட்டையுமே நீ வந்து நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அந்தாலும் கூட உனக்கு என்ன அவ்வளோ சிரிச்சு பேசி உனக்கு வந்துட்டு ஆம்பளைங்க இல்லாமல் இருக்க முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டதோ, என்ன உளறிட்டு இருக்க, நான் வந்து என்னோட ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறான். எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அவன் பாட்டு கிஸ் பண்ணதுமே, அங்கே அந்த டாக்டர் வந்து எங்கே ஆளவே காணுமேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ரூம்லேருந்து சவுண்டு வரதை பார்த்துட்டு அவர் வந்து பார்க்க வரும்போது, ஆனால் அதுக்குள்ளே வேற ஒரு நர்ஸ் வந்து அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. இது ஹாஸ்பிட்டல், நீ எப்படிங்க வந்து ஒழுங்கினமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ நீ இந்த ஜாப்பை குயிட் பண்ணிடு, உனக்கு நான் எவ்வளோ காசு வேணுமோ கொடுத்துறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் ஜாப்பை விட மாட்டேன்னு சொல்கிறா. ஏன்னா பொண்ணை இங்கே தானே சேர்த்துருக்கா, ஸோ பொண்ணை பார்த்துக்கிறணும், அதுக்காக தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன இப்போ நான் தானே வேணும், நான் வந்துட்டு இங்கே போய் உன் கூட தப்பாக இருக்கிறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கு, உன்ன மாதிரி கேவலமானவன் நினைக்கிறியா, காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொன்னதும், ஆமாம் நான் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஹீரோயினுக்கு அவங்க அப்பாங்க கால் பண்ணி உன் குழந்தைய வந்து கடத்தி வச்சிட்டேன், மரியாதையோட காசெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுமே விட்டு அவன் பேச விடுறான். 7 மில்லியன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆயிடுறா. இவ்வளோ காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இப்போ கண்டிப்பாக ஹானால தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, ப்ளீஸ் நீ வந்துட்டு என் குழந்தைய காப்பாற்று, என்னோட அப்பா கிட்னாப் பண்ணி வச்சிட்டாரு, அது உன்னோட குழந்தை தான், 7 மில்லியன் நீ எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும், திரும்ப என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கா, காசுக்காக இவ்வளோ கேவலமாக போய் சொல்லுவியா, ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வச்சிடுறான். ஸோ வந்துட்டு ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப மனசே உடைஞ்சு போயிடுது. ஹீரோயின் அங்கே அந்த டைமண்ட் ரிங்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா விற்கிறதுக்காக. இது என்னோட தான், நான் இதை விற்கணும்னு சொல்லிட்டு அப்பா ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இந்த நிலைமை எனக்கு வரும் நான் நினச்சி பார்க்கலன்னு. ஏன்னா அந்த ரிங் நம்ம ஹீரோ கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் போல். ஸோ வந்துட்டு அவங்க 2 பேருமே அதை போட்டுட்டு அங்கே செல்ஃபிலாம் எடுத்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே போலீஸ்லாம் வந்து நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண வந்ததுமே, இந்த லேடி இதை திருடிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அது என்னோட தான் சொல்லும்போது, நம்ம ஹீரோங்க வந்து எழுறான், இது வந்துட்டு என்னோடது, இவ திருடிட்டு தான் வந்திருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஏன் நீ இப்படி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே, இது என்னோடது தானே, நீ தானே திருடின, நீ கொஞ்ச நாளைக்கு வந்து ஜெயிலில் இருந்தால் தான் வந்துட்டு உனக்கு புத்தி வரும், நீ இப்படி காசுக்காக எவ்வளோ சீப்பாக போகணும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு இருக்கா. ஏன் நீ வந்துட்டு புரியாமல் பேசிட்டு இருக்க, நான் 7 மில்லியன் காசு கொடுக்கலனா என் பிள்ளைய வந்துட்டு என்னோட அப்பா கொலை பண்ணிடுவாரு, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டு அழுகிறா. ஆனால் அவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவள் சொல்கிறதுமே புரிஞ்சுக்க மாட்டான். நீ வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் நீ வந்து நல்லா யோசிச்சு பாரு, நம்ம 2 பேருமே அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் இப்போ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற, ஸோ வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஒன்றா இருக்கிறதுல தப்பு இல்லை நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்து ரொமான்ஸுமே பண்ணியிருக்காங்க.
இப்ப நம்ம ஹீரோ, "நீ இப்படிலாம் சொல்லி என்னை ஏமாத்தலாம்னு நெனச்சிட்டு இருக்கியா? நீ சொல்ற எந்த பொய்யுமே நம்ப மாட்டேன். நீ ஆரம்பத்துல இருந்து என்னை எவ்வளோ ஏமாத்தியிருக்க" அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது, "ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ. இப்ப இறந்து போச்சுன்னா அது உன்னோட குழந்தையும் தான். நீ ஏன் புரிய மாட்டேன்னு" சொன்னதும், "உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா உனக்கான பனிஷ்மென்ட் கிடைக்கணும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போக சொல்லிடுறான். நம்மளோட ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்ட, அவளோட அப்பா வந்து எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை எது இருக்கான்னு சொல்லிட்டு அங்க வந்து பாருங்க அப்படின்றத சொன்னதுமே, அங்க அசிஸ்டன்ட்டுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்க கால் பண்ணி சொல்றாங்க. பிறகு அந்த ஆள பார்த்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சுங்க பயங்கரமா போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்க ஃபோன் மூலமா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்தால் வந்துட்டு, "நீ தேவையில்லாம இப்படி என்ன அடிக்கிற வேலை வைக்காதீங்க. அந்த குழந்தை வந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இடமே தெரியாம போயிரும்" அப்படின்றத சொல்றாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ அந்த ஆளோட கைய உடைச்சிருப்பான் போல. திரும்பவுமே போட்டு அங்க அடி வெளுத்துட்டு இருக்காங்க. அவரு அந்த குழந்தையோட அப்பா யார் தெரியுமா? ஹான் தான். அவன் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பெர்சன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க வந்து பேசினதுமே, அங்க நம்ம ஹீரோக்கு அத கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. அப்ப அவன் ஹீரோயின் சொன்னது, அங்க டாக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாம அவங்க அம்மா காசுக்காக வந்து ரொம்ப வந்து கவலைப்படுறாங்கன்னு சொன்னது, இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு அந்த ஆளையுமே அங்க இழுத்துட்டு வர சொல்லிட்டு, "ஒழுங்கா வந்து அந்த குழந்தைய நீ எங்க வச்சிருக்கன்னு சொல்லுன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அந்த ஆள் வந்துட்டு, "அப்ப இது எல்லாமே நீ வேணும் தான் பண்ணையான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, "நீ இப்ப சொல்லலைன்னா கண்டிப்பா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்ததுமே, அந்த குழந்தைக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாம இருந்துச்சு. அந்த குழந்தை இப்போ வந்துட்டு ஃபீவர்னால செத்து கூட போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து லொக்கேஷனை சொன்னதும், நம்ம ஹீரோங்க வேகமா போயிட்டு அங்க குழந்தைய காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவனுக்கு ரொம்பவே அங்க கவலையாயிடுச்சுக்கு. இப்படி தேவையில்லாம வேலை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. வந்து கோவப்பட்டு அவன கண்ணத்த சேர்ந்து அரைஞ்சிடுறா. "ஆல்ரெடி உன்ட்ட சொன்னனா இல்லையா? அது உன்னோட குழந்தை தானே. இப்ப என் குழந்தைய இப்படி சாகுற லெவலுக்கு கொண்டு வந்துட்டியே. இதுக்காக தானே நான் காசு கேட்டேன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே, நம்ம ஹீரோ, "நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ பொய் சொல்றேன்னு நினைச்சேன்னு" சொல்லிட்டு சாரி கேட்குறான். என் அசிஸ்டண்ட்ட வேற கோவப்படுறான். "இதெல்லாம் என்ன? நீ அப்படின்னே வந்து என்ட்ட ஏன் போய் சொன்ன? அந்த ரிப்போர்ட் என்ன மாத்தி எப்படி வந்துச்சு? ஒழுங்கா வந்து உண்மைய சொல்லுன்னு" சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ, "நீ என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கவுமே, "நீ கவலைப்படாத, குழந்தைக்கு எதுவும் ஆகாது" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கான். பிறகு அங்க நர்ஸ் வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு குழந்தைக்கு பிளட் தேவைப்படுது. இங்க ஸ்டாக்ல நீங்க தான் குடுக்கணும்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோ, "நான் குடுக்குறேன்னு" சொன்னதும், "உன் பிளட் என் பிள்ளைக்கு ஒண்ணும் தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு அங்க வேகமா நம்ம ஷென்ட்ட கால் பண்ணி, "நீ ஹெல்ப் பண்ணு" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ, "நீ இப்போ எமோஷனலா எந்த முடிவும் எடுக்காதன்னு" சொல்லிட்டு இருக்கான். பட் அங்க ஷென் வரேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு, "நான் எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருப்பேன். ஆனா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம என் பிள்ளைய இப்படி சாகுற லெவலுக்கு கொண்டு வந்துட்டியேன்னு" சொல்லிட்டு அவ அப்படியே அங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுமே, இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வேகமா அவள அங்க வந்து ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் யார்ட்டயோ கால் பண்ணி, அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு உண்மை. அந்த பேபி வந்து அவரோடதுதான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு, "நீங்க கவலைப்படாதீங்க. டென்ஷன்னால இப்படி ஆயிருக்கு" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் நினைச்சு அங்க ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது, அவன் அங்க வந்துட்டு குழந்தைட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அது எல்லாமே வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்கா. "நீங்க எதுக்காக வந்து என்னை இவ்வளோ நாள் பார்க்க வரல? நான் அப்பான்னு கூப்பிட்டப்ப ஏன் நீங்க வந்துட்டு தெரியாத மாரி வந்து பிஹேவ் பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு கேட்குறா. என் மேல கோவமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, "அதெல்லாம் கிடையாதுன்னு" அந்த பொண்ணு சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோ, "நான் வந்து உனக்கு சூப்பரான முறையில சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் இப்படி வந்து சொல்லிட்டு இருந்தேன்" அப்படின்றத சொல்றான். "சரி, நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்ன்னு" சொன்னதுமே, அங்க அந்த டாலர காமிச்சு, "அம்மா எப்பயுமே உங்களோட பிக்சர காமிச்சு, நீங்க தான் என்னோட அப்பான்னு சொல்லுவாங்க" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோக்கு அத கேட்டுட்டு அங்க ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்ப ஷென்மே அங்க வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட, "நீ இப்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ வந்து பிளட் குடுத்துருக்க. நீ பேசாம ரெஸ்ட் எடு" அப்படின்றத சொன்னதுமே, "அதெல்லாம் இருக்கட்டும் பரவால்ல. நான் வந்துட்டு கண்டிப்பா வந்து உன்ன வந்து இதுக்கப்புறம் இவன்ட்ட விட்டு வைக்க மாட்டேன். இவன் வந்து குழந்தை வேற அவனோடதுன்னு தெரிஞ்சு போயிருச்சு. இப்ப நீ என்ன பண்ண போறன்னு" கேட்டதுமே, எனக்கு ஐடியாவே இல்லன்னு சொன்னதும், "பேசாம நீ என் கூட சேர்ந்து அப்ராடுக்கு வந்துருன்னு" அவன் சொல்றான். அங்க நம்ம ஹீரோ வந்து, "அவட்டருந்து விலகி இரு. அது என்னோட பேபி. என்னோட பேபிய நீ எப்படி அப்ராடுக்கு கூட்டிட்டு போவன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்ததுமே, நம்ம ஹீரோயின், "தயவு செஞ்சு நீ பேசாம இரு. என் குழந்தைக்கே உடம்பு முடியலன்னு" சொல்லிட்டு அங்க ஷென் அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டுருக்கு. பிறகு அங்க ஷென்ட்ட, "நீ இப்படியே என்னவே நினைச்சிட்டு உன்னோட லைஃப்ப வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. நீயுமே வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் அங்க வந்துட்டு முன்னேறி போக வேணாமா? நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு" சொன்னதும், "நான் வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு உன்ன விட்டு குடுக்க விரும்பல. ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ. பேசாம நீ என் கூட வந்துரு" அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதும், அவனுக்குமே அங்க கோவமாயிருது. "நீ இப்ப எதுக்காக வந்து இவன்ட்ட இப்படி டார்ச்சர்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? எனக்கு நல்லாவே தெரியும். நீ உண்மையிலேயே அவன லவ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அதனால தான் நீ வந்துட்டு அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அவன் கூடவே சேர்த்து இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்றா. பட் எனக்கு அது தெரியும். அதான் உண்மைன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கு.
சொல்றத கேளு. கண்டிப்பா நீ வந்துட்டு பேசாம குழந்தைய கூப்பிட்டுட்டு என் கூட வந்துரு. நம்ம அப்ராட்ல போயிட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நாங்க அத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, அங்க அத இவன்ட்ட எதுவுமே பேசாம அங்கருந்து வேகமா கிளம்பி போனதுமே, ஹீரோவுமே பின்னாடியே வந்துடுறான். அங்க வந்துட்டு, "இப்ப என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு?" சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயின் கோவப்பட்டதும், "நீ என்ன அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருந்த? இது என்ன?" அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின், "நீ இதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாம இப்படி என்ன வந்து டார்ச்சர் பண்ற வேலை வைக்காத. உனக்கு என்ன இவ்வளோ பண்ணியுமே வந்துட்டு என்ன நிம்மதியா இருக்க முடியலையா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. ஆனா ஹீரோ வந்து அங்க அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அவங்க கோட் போத்திட்டு இருக்கத பார்த்துட்டு வேகமா இழுத்து விட்டுட்டு, "தேவையில்லாம இப்படி அவன் கூட க்ளோஸா இருந்தேன்னா, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருது. உடனே நம்ம ஹீரோ அங்க வந்து அவள புடிச்சு அங்க ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு, அங்க வந்து திரும்ப தொல்ல பண்ணதுமே, அங்க நம்ம ஹீரோயின், "ஏன் நீ இப்படி புரியாம பண்ணிட்டுருக்க? ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன். குழந்தைக்கு உட முடியல. நீ என்ன இப்படி பாடாப்படுத்துற. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியான்னு" சொன்னதும், அவனுக்குமே அங்க கஷ்டமாயிட்டு அங்க ஹக் பண்ணிட்டு அங்க 2 பேருமே அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. பிறகு அசிஸ்டன்ட்ட, "அவ வந்துட்டு 5 இயர்ஸா என்னென்ன கஷ்டப்பட்டான்றதெல்லாம் எனக்கு தெரியணும். ஸோ அவ லைஃப்ல நடந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வேணும். ஒழுங்கா வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி குடு" அப்படின்ட்டு சொல்லிட்டு, அவன் ரொம்பவே அங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். "சரி பாஸ், அது உங்களோட பேபின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? பேபிய உங்களோட கஸ்டடியில எடுத்துக்க போறீங்களா? இல்ல நான் வந்துட்டு லாயர்ட்ட வந்து உங்களுக்கு வந்துட்டு கூப்பிடவா வந்துட்டு பேசுறதுக்காகன்னு" சொன்னதுமே, "அந்த பேச்செல்லாம் இப்ப தேவை கிடையாது" அப்படின்ட்டு தான் சொல்றான். நம்ம ஹீரோயின் காசுக்காக வந்துட்டு அவன்ட்ட அங்க பெக் பண்ணதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. "நீ வந்துட்டு தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத என்ட்ட. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேபிக்கு வந்துட்டு என்ன மாரி டாய்ஸ் வாங்கி குடுத்தா பிடிக்குன்றத சொல்லுன்னு" சொன்னதும், "நீங்க ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்" அப்படின்றத சொல்லிடுறாரு. ஹீரோயின் அங்க குழந்தைட்ட போய் பேசிட்டு இருக்கா. "அம்மா நீங்க என்ன அப்பாவ வந்து டைவர்ஸ் பண்ண போறீங்களான்னு" கேட்டதுமே, "யார் உனக்கு இப்படி பேச்செல்லாம் சொல்லிக் குடுத்தது?" அப்படின்றத கேட்டதும், "நான் வீடியோஸ்ல பார்த்தேன்னு" சொன்னதுமே, "நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அங்க குழந்தைய வந்துட்டு அவ சமாதானப்படுத்துறா. ஹீரோ அங்க வந்து குழந்தைட்ட ஹாப்பி ஆயிட்டு பேசலான்னு வர்றான். பட் ஹீரோயினுக்கு அவன பார்த்தாலே பிடிக்கல. பேசாம இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவன் குழந்தைட்ட ஹாப்பியா அங்க பேசிட்டு நம்ம ஹீரோயின மீட் பண்ணிட்டு, "எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என் கூட சேர்ந்து வந்து அந்த ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க ஸ்டோருக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான் கிஃப்ட் வாங்குறதுக்காக. அவ ஒரு சின்ன டாய் எடுத்ததும், "இதெல்லாம் வேணாம். பெருசா குழந்தைக்கு வாங்கு" அப்படின்ட்டு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அங்க பெரிய டாய் எடுக்கும்போது அவளுக்கு எட்ட மாட்டுது. ஹீரோ தான் போய் ஹெல்ப் பண்றான். ஸோ வந்துட்டு அத யாரோ வந்துட்டு அங்க ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க கால் பேசிட்டே போயிட்டுருக்கும்போது, அங்க ஏதோ வந்து சைக்கிள் மேல இடிக்க வந்ததுமே, ஹீரோய வந்து வேகமா புடிச்சு இழுத்துடுறான். அப்ப 2 பேருமே க்ளோஸா இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். இதே மாரி தான் நம்ம ஹீரோயின் மேல அங்க வந்து பந்து அடிக்க வந்தப்ப, அங்க நம்ம ஹீரோ தான் வேகமா வந்துட்டு காப்பாத்தியிருக்கான். இப்போ ஹீரோயின் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஹேட் பண்ற மாரி நீ ஆக்ட் தான் பண்ணிட்டுருக்க. என்ன லவ் பண்றேன்னு" சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்க ஹீரோயின் மில்க்லாம் குடுத்துட்டு, "நீ இத குடிச்சிட்டு தூங்குன்னு" சொல்லிட்டு போகும்போது, "இங்க ஒரு நிமிஷம் வா என்ட்ட" அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயின வேகமா மடியில பிடிச்சு உட்கார வச்சுட்டு, "உன்னோட லைஃப்ல இவ்வளோ கஷ்டம் இருந்தா நீ ஏன் சொல்லல என்ட்டன்னு?" கேட்டதும், "நான் உன்ட்ட சொல்லாமையா இருந்தேன்? நீ தான் வந்துட்டு எப்பயுமே என்ன நம்பாம என் மேல வந்துட்டு பழிய போட்டுட்டு என்ன பாடாப்படுத்திட்டேன்னு" சொன்னதுமே, அவனுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. இதுக்கப்புறம் குழந்தைக்கு உனக்கும் எதுவுமே நான் வராம பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஏமாத்திட்டான்றது ஒரு பக்கம் அவன் மைண்ட்ல வந்துட்டு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் ஹாப்பி ஆயிட்டு அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கவுமே, ஹீரோயினுக்குமே அது வந்து ஓகேவா தான் இருக்கு. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க நைட் தூங்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ அவள பார்த்துட்டு, "நீ என்ன வந்து அவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டு போய் என்ன பாடாப்படுத்தின. பட் வந்துட்டு என்னால ஏன் உன்ன வந்து ஹேட்டே பண்ண முடியல" அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்க யோசிச்சுட்டு இருக்கான். ஜீன்னு ஒரு பொண்ண காமிக்கிறாங்க. அவகிட்ட தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க போல. ஸோ, அவ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிட்டு, "நான் சொன்ன மாரி பண்ணுங்க" அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க கோவப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்க குழந்தைக்கு அங்க சாப்பாடுலாம் குடுத்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அதான் அந்த குழந்தை வந்து அப்பான்னு சொல்லிட்டு ஆசையா கூப்பிடுது. நம்ம ஹீரோ, "நான் கொஞ்ச நாளைக்கு வந்து ட்ரிப்புக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ வந்துட்டு நீ நல்லபடியா இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பா வந்து உன்ன பார்த்துக்குவேன்னு" சொல்றான். நம்ம ஹீரோயினுக்குமே அவன் விட்டுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. "ஸோ நீ குழந்தைய பார்த்துக்கோ. நான் வந்துடுறேன்னு" சொன்னதும், ஹீரோயினுமே அங்க ஓகேன்னு சொல்றா. அப்ப நானி அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு ஹாப்பி ஆயிட்டு, "இப்ப போனது தான் உங்க அப்பாவாம்மா? பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரும்மா" அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து குழந்தை உங்களோடது தான் தெரிஞ்சுக்கிருச்சு. ஸோ நீங்க இப்ப என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க? சேர்ந்து இருக்க போறீங்களா? அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவ போய் மீட் பண்ணதுமே, அவங்க அம்மா, "நீ என்ன மறந்து போயிட்டியா? நீ உன்னோட அப்பா இறந்தப்ப என்ன வந்து சபதம் எடுத்துக்கிட்ட?" அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, "இல்ல நான் மறக்கல எதையுமே" அப்படின்றத சொல்றான். அதான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவால தான் அவங்களோட ஃபேமிலி இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. ஸோ வந்துட்டு அப்பதான் நம்ம ஹீரோ நெனச்சிருக்கான், "நான் வந்துட்டு கண்டிப்பா அவளையும், அவங்க குடும்பத்தையுமே பழிவாங்காம விடமாட்டேன்னு" சொல்லிட்டு
அவங்க அம்மா நீ வந்து பழசு எல்லாத்தையுமே மறந்து போயிட்ட. ஸோ வந்துட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க பனிஷ்மெண்ட்டுமே பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க மெய்ட் வந்துட்டு அவர் ரொம்ப அங்க வந்து உடம்பு முடியாம போயிட்டுருக்காரு. அவர கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல காமிப்போமா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு அதுதான் கரெக்ட்டான பனிஷ்மெண்ட். அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிர்றாங்க. அவனால நடக்க முடியாது போல. ஸோ அந்த கால டச் பண்ணி பார்த்துட்டே ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்க போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாருமே எனக்கு இல்லன்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா அங்க ஜெயில்ல வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு சூசைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்கள அந்த நிலைமையில பார்த்துட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கான். தூக்கத்திலேயே அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து புலம்புறத பார்த்துட்டு ஹீரோயின் உனக்கு என்னாச்சு? உனக்கு என்ன ஃபீவர் அடிக்குதா? வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை லவ்வே பண்ணலனாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேலன்னு சொன்னதும், நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் இந்த மெடிசனை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன்லாம் கொடுத்துட்டு நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஷோட்டை கழட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஷோட்டை கழட்டுனா அங்க பின்னாடி வந்துட்டு அங்க கத்திய வச்சு ஏதோ எழுதியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்கு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே டாக்டர் ஃபூக்குமே கால் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தடவை அவனை செக் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொன்னதும் அவருமே சரி ஓகே நான் வரேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்படி நீ வந்து அவனோட லைஃப்ல இருந்தேன்னா தேவையில்லாமல் 2 பேத்துக்குமே ப்ராப்ளம் தான். ஸோ நீ இப்போ சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ வந்து உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு பேசாமல் வந்து இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்றத சொல்றாரு. நம்ம ஹீரோயின் அவனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அங்கவே தான் அப்பா படுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு அவளை அங்கே பாசமாக தொட்டதுமே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே அவன் எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் இப்போ நீ எந்திரிச்சிட்டியா, அவனுக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வரும்போது அப்படி பக்கத்தில் ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அவங்க அம்மா தான் அப்படி கத்திலே எழுதியிருக்காங்க, நீ அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இது உனக்கு ஞாபகம் இருக்கணும் எப்பயுமே. ஸோ நீ மறந்து போயிடாத அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாச்சும் பார்த்துருப்பாளா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி இந்த உனக்கு தண்ணின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறா. நம்ம ஹீரோ எனக்கு பசிக்குது, எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறியான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் இப்போ நீ நல்லா ஆகிட்டே பேசாமல் நான் கிளம்பவா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை விட்டுட்டு திரும்ப போகலான்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நான் இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ வந்துட்டு நான் என்னோடய ஒர்க்கை பார்க்க போனேன் வேணாமா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காத, கண்டிப்பாக அது எப்பயுமே நடக்காதுன்னு சொன்னதுமே நம்ம இனி இதுக்கப்புறமே என்னால் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே ஹீரோ வேகமாக பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதும் ஹீரோயினுக்கு பிடிச்சி கடிச்சு தள்ளி விட்டுறா. எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ நானும் பிரிஞ்சு இருக்கிறதா நல்லது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே கதவை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ போய் கதவை ஓப்பன் பண்ண அந்த ஜீதா அங்கே வந்துடுறா. ஸோ அவளை அங்கே பார்த்ததுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. சிரிக்கிறதா அழுகிறதாலாம் தெரியல, அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்குமே அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, இன்னும் இந்த இடத்துல வந்துட்டு இங்கே இருந்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோவுமே ஆமாம் இது என்னோட நானி தான் சொன்னதுமே ஹீரோயின் ஆமாம் நான் அவரோட நானி தான், இப்போ நீங்கள் வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஜீ வந்துட்டு இல்லை நீங்கள் இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஹீரோட்ட அவங்க பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு சரி பேபி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நம்ம உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இவங்க இருக்கிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு என்ன ஒன்று வாயில் வந்து அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நம்ம உள்ளே போகலாமா அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே போய் எங்கள் பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு சரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் அந்த ஜி நம்ம ஹீரோயினை போட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு நான் எதுக்காக இதை மாற்ற சொன்னேன் தெரியுமா, ஏன்னா இதில் வந்து நீ அவன் கூட ஸ்லிப் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக நான் எப்படி வந்துட்டு படுக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்படியே ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி தோணுதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினை முடியை பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து என்னோட லைஃப்பை கெடுக்க பார்ப்பேன், நான் வந்து உன்னை சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் நீ வரணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் மிரட்டா. அங்கே அந்த பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ போயிட்டு என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவங்ககிட்ட நான் வந்து ட்ரீட் பண்ணுறதை நினச்சி நீ வந்துட்டு இப்படி வேலையெல்லாம் வாங்குறேன்னு தப்பாக நினைக்க மாட்டேங்கன்னு சொன்னதும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வயசு மூத்தவங்க மாதிரி தெரியுது, ஸோ நான் ஆன்ட்டின்னு கூப்பிடலாமா அப்படின்ற சொன்னதும் நீ எப்படி வேணாலும் கூப்பிடுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு அவங்க சாப்பாடுலாம் அங்கே நம்ம ஹீரோட்ட கொடுத்து எனக்கு ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே சாப்பாடை வச்சுட்டு போனதுமே நல்ல மாதிரி நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுங்களேன்னு சொன்னதும் ஏன்னா வேலைக்காரவங்களை எல்லாம் கூட சேர்ந்து சாப்பிட சொல்கிறேன் நான் வேண்டி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பொசிசிவாக என் மேலே இருக்கக்கூடாது, என்னை வந்துட்டு நீங்கள் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அவளுமே அங்கே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறா. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவளுக்கு இன்றைக்கி சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இவள் போய் தேவையில்லாமல் அங்கே வந்துட்டு வம்பளுக்கு ஸ்டார்ட்
பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்ருக்க, நீ என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கண்டுக்காமல் அங்கே வந்துட்டு வேலை பார்த்ததுமே, என்ன தைரியம் தான் நீ இப்படி பிஹேவ் பண்ணுவ, கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே தண்ணியில் போட்டு நம்ம ஹீரோயின் அங்கே முக்கிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதுமே, ஹீரோயின் வேமா பிடிச்சி தள்ளினதுமே, என்ன தைரியம் தான் நீ இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததும், தேவையில்லாமல் இப்படி எம்மில் கையை வச்சேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு என் லைஃபை கெடுத்தேன்னா உன்னை விட்டுவலான்னு சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துட்டு குத்த போனதும், நம்ம ஹீரோயின் என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சா, எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே, உன்னை இன்னைக்கு கொன்னாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்னோட ஃபோனை வந்து நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறான். நம்ம ஹீரோயினை போட்டு அவள் அடித்து பயங்கரமாக அங்கே மிதிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கதவை ஓப்பன் பண்ண போகும்போது கரெக்டாக பார்த்தா இந்த ஜியை வந்து கதவை திறந்துட்டு, இந்தாங்க நீங்கள் ஃபோனை மறந்து வச்சுட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுக்குறா. நம்ம ஹீரோ எங்கே அவ்வளோ ஆளக்கணமேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல, போயிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அவள் அனுப்பி விட்டுறா. என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவள் குத்த வரும்போது அவள் ஸ்டாப் பண்ணுறப்ப அவள் கையில் வந்து அடிபட்டுருக்கு. ஸோ நீ வர சவுண்டை கேட்டுட்டு தான் வேமா அவங்க போயிருக்கா. ஏதாச்சும் நீ அவன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டா. உனக்கு ஒரு பொண்ணுமே இருக்குல்ல, இப்போ உன் கையில் பட்டுச்சு பார்த்தியா, அது கழுத்துலையுமே விழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஸோ நீ வந்துட்டு ஒழுங்காக என்கிட்ட நடந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஹேர் பேண்டை எடுத்து அவள் கையில் இருக்க பிளட்டெல்லாம் தொடச்சிட்டு, நீ தேவையில்லாமல் என் வழியில் வந்தேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என் பொண்ணை எதுவுமே பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறா. நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ திமிரா நடந்திருக்கதே உன்னோட தப்பு தான், நீ இப்போ என்கிட்ட பெக் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா இவ்வளோ ஈஸியாக உன்னை நான் மன்னிச்சிருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்து தலையை கவுந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ணதுக்காக தான் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு திரும்பவுமே அவன் அடிச்சங்க டார்ச்சர் பண்ணுறா. நீ வந்து என்னோட லைஃபை கெடுப்பியா, நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நடுவில் நீ வருவியா, எனக்கும் உனக்கும் வந்துட்டு என்னைக்காச்சும் வந்துட்டு போட்டி வருமா, நீ எனக்கு ஈக்குவலானவளான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே வந்துட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறா. என் குழந்தைங்க வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அங்கே மன்னிப்பு கேட்டதுமே முடிய பிடிச்சி இழுத்துட்டு, இது ஞாபகத்தில் வச்சுக்கோ, இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு எனக்கு என்றைக்குமே காம்படிஷனே கிடையாது, எனக்கு நீ ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் மிரட்டிச்சிருக்கா. என் வழியில் திரும்ப வரணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னையும் குழந்தையுமே இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் மிரட்டிச்சிருக்கா. ஹீரோ அங்கே போகும்போது ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்ருக்கான். அந்த ஜி என்ன இப்படி பேசுனா, எதுக்காக வந்துட்டு அவள் வந்து காணோங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் வந்துட்டாங்களா பாஸ் அப்படின்ற சொன்னதுமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு நான் சொல்லவே இல்லையே, இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ எத்தனை வருஷமாக என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே 3 இயர்ஸா அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 3 இயர்ஸாக தான் அவளுக்கும் இவனுக்குமே தெரியும் போல். ஸோ வந்து அந்த அசிஸ்டன்ட்மே அங்கே டவுட்டோட ஒரு மாதிரியாக ஹீரோவை பார்த்துட்டே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைக்கு அங்கே சாப்பாடு ஊட்டும் போது கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறா. நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லும் போது அங்கே டாக்டர் நம்ம ஹீரோயின் அங்கே கூப்பிட்டாரு பேசுகிறதுக்காக. உங்கள் பொண்ணுக்கு லாஸ்ட் டைம் அந்த பிளட் வந்துட்டு அங்கே மேட்ச் ஆகலை, ஸோ வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும்னா நீங்கள் இதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பாட்டி இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவன் வேமா பிடிச்சி இழுக்கிறான். கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு வேமா என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி அங்கே இழுத்துட்டு அங்கே ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு உங்களை கூட லைஃப் வாழ்கிறது எனக்கு அவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஒரு விஷயம் ஹீரோவை பார்த்து யோசிக்கிறா. அங்கே டாக்டர் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா திரும்ப வந்துட்டார்ல, ஸோ நீங்கள் இன்னொரு பேபி பெற்றுக்கணும், ஸோ அந்த குழந்தையோட அந்த பிளட்னால தான் உங்கள் பேபியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவன் வீட்டில் ட்ராப் பண்ண பிறகு அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த ஜீ வந்துட்டு அங்கே இருக்க மாடல்ஸில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு, உனக்கு வந்து காசு அதிகமாக தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு நீ நடந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே பண்ணுறேன், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கே என்கேஜ்மெண்ட்டுமே பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ இப்போ நான் வந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பலை, நான் வந்து இப்போ அப்ராடுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஸோ வந்துட்டு என் குழந்தையுமே கூட்டிகிட்டு போக போகிறேன் நாங்கள் ஃபோட்டோ சொன்னதுமே என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குல்ல அப்படின்றத சொன்னதுமே இல்லை பரவாயில்ல நான் வந்துட்டு கனடாவில் போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் நாங்கள் ஜீட்டை கால் பண்ணி இப்படி அவர் வந்து கனடாவில் வீடு வாங்க சொல்லிட்டுருக்காரு, ஸோ அங்கேவே செட்டில் ஆக போகிறாரான்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணுவேன், நான் உன்னை ட்ரெஸ் ட்ரை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அங்கே மெயின் நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அது ஜீதான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டு வேமா அங்கே போயிட்டு குழந்தைய வந்து தூக்கிக்கிறா. நீ தேவையில்லாமல் என் பிள்ளைகிட்ட இப்படி பக்கத்தில் ஏதாச்சும் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்து ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுக்க போனேன், உன்னோட அம்மா
என்ன இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே ஆமாம் ஆன்ட்டி என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசினாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி நீ வெளியே போ, நான் வந்து ஆன்ட்டிகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே ஜீட்டை நீ தேவையில்லாமல் எதுக்காக இப்படி இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னதுமே நீ வந்து என்னோட லைஃப்பை கெடுக்க பார்ப்ப, நீ வந்து அவனை என்கிட்ட வந்து திரும்ப பிரிக்கணும்னு பார்ப்ப, நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த குழந்தை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கா. அதுக்கப்புறம் அவன் எப்படினாலும் இந்த குழந்தையோட கஸ்டடியை வாங்கிடுவான், நான் வந்து ஸ்டெப் மதராக மாறிடுவேன், உனக்கே தெரியும் ஸ்டெப் மதர்னா எப்படி குழந்தைய பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே நீ வந்து அவனோட லைஃப்பை விட்டு போகலன்னா இதான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போகிறா. நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுமே அதுக்கப்புறம் அங்கே ஷென்னா கூட இருக்கா. அங்கே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதை வந்துட்டு அவன் சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கூட சேர்ந்து இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஷென் ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ இதை பற்றி கவலைப்படாத, நான் அப்ராடுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், இந்த குழந்தையோட நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் என்னால் வந்துட்டு ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப லவுடாக அங்கே வந்து பேசுகிறான். நான் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்படி இருந்து நீ ஹானுக்காக என்னை வேணான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போகவுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் கோவத்தில் இப்படி கத்தி பேசிட்டேன், ஆனால் வந்து நான் உண்மையிலே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆனால் எனக்கு எப்பயுமே அந்த ஒரு எண்ணம் கிடையாது, இந்த பேபி வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், ஸோ இந்த குழந்தைய வந்துட்டு நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வெளியே யார்ட்டையுமே சொல்லிடாத அப்படின்றத சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பட் அங்கே வெளியே போயிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோக்காக உதவி பண்ணிட்டுருக்கேன், பட் எப்பயுமே அவனை பற்றி தான் அவள் யோசிச்சுட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஜீட்டை அவன் கால் பண்ணி இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். பிறகு அந்த ஜியை பார்த்தா நம்ம ஹீரோக்காக அங்கே சூப்பராக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து மிரட்டுற மாதிரி பேசிகிட்ருக்கா. உன் லைஃப்பில் இருக்க எல்லாமே நான் வந்து உனக்கு கொடுத்தது, ஆனால் நீ வந்து என்னை விட்டுட்டு போகணுன்னு ட்ரை பண்ணேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே சிரிச்சுட்டே வில்லத்தனமாக பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. உண்மை எதுவும் தெரிஞ்சு போயிடுச்சா, நம்ம கரண்டாக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே குழந்தைக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம வந்து இவனை விட்டுட்டு போயிட்டோன்னா குழந்தை ரொம்ப ஏங்குவாளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஹீரோ நான் ட்ரிப்புக்காக வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டியதாக இருக்குது, அப்போ வந்து உனக்காக எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்கே இருக்கான். அங்கே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு, நீ வீட்டை மாற்றி வந்துட்டேனா, நீ எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுமா அப்படின்றத சொன்னதுமே தயவு செஞ்சு நீ இப்படி ஏன் தொல்லை பண்ணிட்டுருக்க, என்னை விட்டு நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னதுமே அப்படிலாம் நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலான்னு சொன்னதும் அவங்க போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே அவளுக்கு இங்கே வாமிட்டிங் சென்ஸ் ஆகுது. என்னாச்சு உனக்கு உடம்பு முடியலான்னு சொன்னதும் எனக்கு உடம்புல நல்லா தான் இருக்குது, உன் மூஞ்ச பார்த்தா தான் எனக்கு அப்படி தோணுது அப்படின்றத சொன்னதும் என் மூஞ்ச பார்த்தா உனக்கு தோணா எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கிஸ் பண்ண போகும்போது ஹீரோயின் கோப்பட்டு அரைஞ்சிடுறா. இப்போ சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், ஆனால் இங்கே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்காது, அது நடக்காது, கனடாக்கு குழந்தைய நான் உன்னையுமே சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவேன், அங்கே போய் நம்ம நிம்மதியாக வாழலான்னு சொன்னதும் உங்க கூட வரமாட்டேன்னு அவள் சொல்கிறா. நான் உன்ட்ட அங்கே பர்மிஷனை கேட்கலையே, எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச பிறகுமே நான் உன்னை கூட்டிகிட்டு போக வருவேன், என் கூட சேர்ந்து கிளம்பி வா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு. ஹீரோ அங்கே வெளியே போயிட்டு நான் இப்போ ரூடாக பிஹேவ் பண்ணலாம், பட் உன்னையும் குழந்தைய கூட்டிகிட்டு போய் நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த ஜி வந்து குழந்தைய ஏதாச்சும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினாலே அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு பர்சனால தான் ஹெல்ப் பண்ண முடியும், அவன் மேலே தான் நான் நம்பிக்கை வைக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஷெனுக்கு கால் பண்ணி அப்ராடுக்கு போகிறத பற்றி சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு தெரியுமே நீ கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்து அப்ராடுக்கு வரேன்னு தான் சொன்னேன், பட் உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லலை, நான் தனியாக என் குழந்தையோட போக போகிறேன்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியுமே அவள் இன்னுமே வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு இருக்காளா, இவளுக்காக தானே என்னோட லைஃபவே நான் தொலைச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஜீட்டை கால் பண்ணி அவள் இப்போ கன்சீவாக வேற இருக்கா, அப்ராடுக்கு வேற எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா அப்படின்றத சொல்லிடுறான். உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இவனுமே ஒரு துரோகியாக மாறிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஜியை போய் மீட் பண்ணி அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே ஒத்து வராது, நான் வந்துட்டு அவளோட சேர்ந்து போக போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே எனக்கு தெரியுமே அவள் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோட்ட நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா எதுக்காக நீ என்ன வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு உன் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, நான் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீயுமே வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், ஆனால் இதுக்கப்புறம் உன்கிட்ட வாங்கின எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் கொடுத்துடுறேன், என் குழந்தைக்காக நான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு.
இப்போ 3 இயர்ஸாக என் கூட சேர்ந்து இருந்த கொஞ்சம் கூட என் மேலே உனக்கு லவ் வரலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு அழுகிறா. நம்ம ஹீரோ எனக்கு அப்படிலாம் எதுவும் தோண கிடையாது, நான் வந்துட்டு எப்பயுமே அவளை மட்டும் தான் லவ் பண்ணேன், அவன் மேலே எனக்கு கோவம் தான் இருந்துச்சு, வெறுப்பு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு போனேன்னா அவளை ஈஸியாக நான் உன்னை நிம்மதியாக வாழ விட்டுருவானா அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே ஒரு டெவில் மாதிரி எங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயோ கால் பண்ணி, நான் சொன்ன வேலையே பண்ணுங்க, உடால் அந்த ஹானே வந்தாலும் அவன் செத்து போனாலுமே அவனை காப்பாற்றுறதுக்கு யாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறா. எனக்கு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஷென் வந்து மெசேஜ் அனுப்பிடுறான், எல்லாமே நீ வந்துட்டு பக்கவா ரெடி பண்ணிடு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போனா கடைசியில் பார்த்தா அந்த ஜி அங்கே வந்துடுறான். அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே பயமாயிட்டு, நான் வந்து அப்ராடுக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னதுமே நீ வந்து போகலாம், பட் அவனோட பேபியை சேர்த்து நீ எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்லன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. இந்த விஷயம் எப்போ இவளுக்கு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியுமே நீ என்னோட லைஃப்பை கெடுக்க பார்ப்பையா, இதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாம், இந்த குழந்தைய வச்சு தானே உன் குழந்தைய காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுற, பட் வந்துட்டு அது நடக்க போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, இதில் எனக்கும் உனக்கும் சம்மந்தம்லாம் கிடையாதுப்பா, இங்கே பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீடியோ காமிக்கிறா. அங்கே அசிஸ்டன்ட் சார் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் என்ன பேபி ஏற்றுக்க போகிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அவளை ரிவெஞ்ச் மட்டும் தான் எடுக்கணும், அவள் பேபி வந்துட்டு இறந்து போனாலும் எனக்கு பரவாயில்ல, அந்த நிம்மி பொழைச்சா என்ன இறந்தா என்ன, அவளை நீ ரிவெஞ்ச் எடுத்தாலே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பட் ஜிக்காக அவன் பேசுகிறான். அதை இங்கே வீடியோ எடுத்து காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அங்கே மனசே உடஞ்சி போயிடுறா. ஏன்னா இன்னுமே அவன் ஹேட் தான் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு, இவ்வளோ விட்டாச்சு, இதுக்கப்புறம் உங்களோட கையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கே விட்டதுமே ஹீரோயின் அங்கே கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என் குழந்தைய காப்பாற்றணும் விட்டு என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் இதில் எனக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது, இதுக்கு எல்லாமே காரணம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து போர்ஸ் பண்ணி அங்கே அபார்ஷனுமே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா வெறும் பிளட்டாக தான் இருக்குது. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த ஜிகிட்ட நீ எதுக்கு இப்படி கேவலமான ஒரு லேடியாக மாறின, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும், நீ அதுக்கப்புறம் என்ன துரோகம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஓடலன்னு பார்த்தேன்னா நான் எப்படி வந்துட்டு உன்னை சும்மா விடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவளோட பேச்சை கேட்டுட்டு நான் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னதுமே, ஓ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பையா, ஒரு விஷயம் சொல்லவா, இப்போ இவ்வளோ தூரத்துக்கு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னா அதில் வந்துட்டு உன் அம்மாவுமே என் கூட சேர்ந்து வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுமே சேர்ந்து தான் மாட்டுவாங்க, நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிற தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மேட்ரிச்சேக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கான். அவளுக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோட்டு ரொம்ப கோவப்படுறா, நீ இப்படி ஒரு கேவலமான மனுஷனா, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக குழந்தையவே நீ கொலை பண்ணுவியா, என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு லாஸ்ட்டு ஒரு வழி அதுதான் இருந்துச்சு, அதுவுமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நான் வந்து உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ செக் போட்டு கொடுக்குறேன், நீங்கள் இருந்து போயிரு அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இவ்வளோ கேவலமானவன் நீன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, ஆமாம் நான் வந்துட்டு ஜியை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை லவ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், நானும் அவளுமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏன்னா இந்த அபார்ஷன் பண்ணதோட நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் பேபியுமே பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ குழந்தைய எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஹீரோவுமே அங்கே வெளியே போய் உட்காந்து அங்கே மனசு உடஞ்சி போய் அழுதுட்ருக்கான். ஏன்னா ஜீவன் அவங்க அம்மா வச்சு மிரட்டினா இல்லையா, ஸோ அம்மாவை எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு இந்த வேலையை பண்ணிட்டான் போல். அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். எனக்கு அங்கே டாக்டர் ஃபோக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு என்னோட வெட்டிங்க்கு நீ நாளைக்கு வருவேயில் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவர் கண்டிப்பாக அப்படின்ற சொல்கிறாரு. பிறகு ஷென் தான் நம்ம ஹீரோயினோட குழந்தைய அங்கே ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அம்மாவை காணாமல் எங்கே அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா இப்போ வந்துடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவங்க வந்து ஹாப்பியாக அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஃபோனை போட்டு காமிக்கிறான். நம்ம ஹீரோட்ட குழந்தை வந்துட்டு பிறக்க போதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே எனக்கு அது நல்லாவே தெரியும், பட் வந்துட்டு நான் என் குழந்தையும் அவளையுமே நல்லபடியாக காப்பாற்றணும், ஸோ வந்துட்டு நீயுமே அந்த ஜியோட சேர்ந்து இப்போ கனெக்ஷன் வச்சுருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, என்னை மன்னிச்சிருங்க, நான் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ண வேண்டியதாகிருச்சு, என்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணேன், ஆனால் வந்துட்டு நான் வந்து அந்த குழந்தைய கிட்னாப் பண்ண சொல்லி அவங்க சொன்னாங்க, நான் அதை பண்ணலை அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எதுக்காக நீ இப்போ என்கிட்ட காமிச்சிட்ருக்கன்னு கேட்டதுமே ஏன்னா அவர் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்காரு, உங்களையும் குழந்தையுமே கனடா கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு
காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவ்வளவுமே பண்ணாரு. பட் வந்துட்டு அந்த ஜி அதை எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாங்க. அவங்க எப்பயுமே அவரை வந்து நல்லா யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருமே உள்ள மாட்டிட்டு தான் இருந்தாரு. பட் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். நான் வந்துட்டு பண்ண எல்லாத்துக்குமே உங்ககிட்ட சாரி தான் கேட்க முடியும். வேற எதுவுமே என்னால் பண்ண முடியாது. நானுமே கட்டாயத்தினால தான் பண்ணினேன்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க அவர் உங்களுக்காக எல்லாமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த டிக்கெட் அந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. வீடெல்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவ் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஜி வந்துட்டு பண்ண எல்லா கிரிமினல் வேலைக்குமே இதில் வந்து எவிடன்ஸ் இருக்குது. இதுமேலே உங்களுக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற சைட்டை அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீ இவ்வளோ தூரத்துக்கு என்னை லவ் பண்ணிட்டு இருந்தியா, அப்புறம் ஏன் நீ எப்பயுமே என்னை ஹேட் பண்ணுற மாதிரியே காமிச்சிட்டு இருந்த அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் குழந்தையோட ஏர்போர்ட்க்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஷென் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போகிறான். ஏன்னா இவன் எப்படியே போய் எங்கள் கூட செட்டில் ஆகிக்கலான்னு பார்க்குறான் போல. அம்மா எனக்கு அப்பா வேணும்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா வந்து கூடி சீக்கிரம் கனடாக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்பாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிருது. என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, அவன் வந்து ஜாயின் பண்ணுவானான்னு கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு சொன்னதுமே இங்கே இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப அப்படியே அழகாக கிளம்பிட்டு நான் வந்துட்டு பார்க்க எப்படி அழகாக இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேணுனே வந்துட்டு பம்பு பண்ணி அவரை போர்ஸ் பண்ணி நான் அழகாக இருக்கேன்னு சொல்ல வச்சுட்ருக்கா. நீ வந்துட்டு மறந்து போயிடாத, எல்லாமே என் கையில் தான் இருக்குது. நீ இப்போ என்னை ஒழுங்காக வந்து வெட்டிங் பண்ணிக்கலன்னா உன்னோட அம்மா ஜெயிலுக்கு போகிறத வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டா. நீ அப்படிலாம் ஏதாச்சும் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. மிரட்டினதுமே அங்கே நம்ம சி வந்துட்டு நீ வந்து இப்போ மூட சரியாயிக்கணும், இல்லைனா கண்டிப்பாக அது உனக்கு தான் டேஞ்சராக முடியும். இப்போ நீ வெட்டிங் பண்ண ஒழுங்கா வா அப்படின்ற சொல்லிட்டு அவனை அங்கே ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்கா. அவனை அங்கே கூட்டிகிட்டு அவள் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம டாக்டர் வந்ததுமே நம்ம ஜீக்கு வந்து கால் வந்துடுது. யாரும் வந்து அவங்க அம்மாவை அடித்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது நம்ம டாக்டர் தான் போல். நீ சொன்ன மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ எதை பார்த்து பயப்பட வேணான்னு சொன்னதும் அப்போ நீ வந்து எல்லாமே கூட செஞ்சுட்டு எனக்கு துரோகம் பண்ணியான்னு சொன்னதும் உன்னோட ஆட்டம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் யாருக்காக பயப்படணும், நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே உடனே அவன் அந்த ஷெனுக்கு கால் பண்ணி இப்போ நம்மளோட பிளான் பியை வந்துட்டு நம்ம நிறைவேற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் என் குழந்தைய என்னோட ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு அங்கே வந்து கனடாக்கு போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே நீ ஹாப்பியாக போயிட்டு வா, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. எனக்கு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வருது அந்த ஷென்ட்ட இருந்து. இப்போ வந்து அப்ராடுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டுக்காகன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அந்த ஜீ கூட சேர்ந்து இவனுமே ஒர்க் பண்ணிட்டுருக்கான் போல், இது ரொம்ப டேஞ்சராஜேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோயின் இப்போ நீ வந்துட்டு எந்த சைடில் போயிட்டுருக்க, இவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு, ரூட் வந்து தப்பாக இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு கேட்டதும் இல்லை நான் ஷார்ட்கட் வழியாக போயிட்டுருக்கேன், டிராஃபிக்கில் மாட்டிக்க கூடாது இல்லையா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்தில் போயிடலான்னு சொன்னதும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ வந்து முதல் ஸ்டாப் பண்ண அப்படின்றத சொன்னதும் அங்கே அவன் வந்து கோவப்பட்டு காரை நிறுத்திட்டு கதவையை லாக் பண்ணிட்டு என்ன நினச்சிட்ருக்க, நான் உனக்காக என்னோட லைஃபவே தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன், ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்னை ஏற்றுக்காமல் அந்த ஹானதான் லவ் பண்ணிட்டுருப்பியா, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேட்டு என் கூட வந்தேன்னா அது நல்லது, ஏன்னா கண்டிப்பாக உனக்கு நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்போ அங்கே அந்த ஜி வந்துட்டு கால் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகமாயிருது. ஏன்னா இவன் வந்துட்டு அந்த ஜி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. எனக்கு நம்ம ஹீரோக்குமே அந்த ஜி கால் பண்ணி உன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் காப்பாற்றணுன்னா நீ உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வா, இல்லை அவங்கள பொணமாக தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே அவள் வேற மிரட்டா. பிறகு அந்த ஜி பார்த்தா நம்ம ஹீரோயினையும் அங்கே குழந்தையுமே கட்டி போட்டு வச்சுருக்கா. அங்கே குழந்தைக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடித்து அவள் டார்ச்சல் வேற பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த ஜென் வந்துட்டு அங்கே பெட்ரோல்லாம் ஊற்றி விட்டுட்டு நான் எவ்வளோ தூரத்துக்கு தான் பொறுமையாக இருக்கிறது, இப்போயாச்சும் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா, உன்னை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொன்னதும் சாகிற டைம் வந்துருச்சு, அப்படி இருந்துமே நீ எப்படியா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எனக்கு ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணி நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, குழந்தையும் அவளையுமே காப்பாற்று அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் காப்பாற்றிடுறேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் பிள்ளையும் என்னோட ஒய்ஃபை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத, முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ எதுக்காக இங்கே வந்த, நீ வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அந்த ஜீ வந்துட்டு நீ வந்து என்னை துரோகம் பண்ணிட்டு விட்டுட்டு போனேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு அந்த ஷென்னை போய் அவனை கையை கட்டி போட சொல்லும் போது அங்கே ஷென்னை
போட்டு அவன் அடிச்சிடுறான். உடனே அங்கே கத்தி வச்சுட்டு அவன் மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ உனக்கு எனக்கு தானே ப்ராப்ளம், நீ கொலை பண்ணுறதுனா என்ன பண்ணு, தேவையில்லாமல் அவங்ககிட்ட இதுக்காக ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே அங்கே கட்டை இருக்குது பார்த்தியா எடுத்து அடிச்சு உன் காலை நீயே உடச்சிக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி அங்கே பண்ணதுமே ஒரு சைக்கோ மாதிரி அங்கே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயும் அங்கே டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு போனதுமே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, மொத்தமாக சேர்ந்து சாக போகிறீங்க இன்னைக்கு. ஆனால் வந்துட்டு என்னை வந்துட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணிட முடியாது, நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி, உங்களை மாதிரி ஒரு பூவரானவங்க செத்து போனால் யார் வந்துட்டு தேட போகிறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் உனக்கான பனிஷ்மெண்ட் எப்படினாலும் கண்டிப்பாக கிடைக்காம இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோ வேமா அவளை போய் அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்றான். அவங்க அடிப்பட்டு அப்படியே வந்துட்டு அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூப்பிட்டு அவன் பாவம் அப்படியே போயிட்டு இருந்தா அந்த ஷென் அங்கே கத்தி எடுத்துட்டு உன்னால தான்டா இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக அங்கே குத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே அங்கே வந்து கீழேயுமே விழுந்துடுறான். ஹீரோயினும் குழந்தையுமே அங்கே பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு எது இல்லை, நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட அம்மா அங்கே பைத்தியமாயிட்டாங்க போல. அங்கே ஃபோட்டோவை வச்சுட்டு 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், பேபியுமே பிறக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் குழந்தை அங்கே டாக்டர் எல்லாமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து குழந்தையும் கூட்டிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு ரெக்கார்டு எடுத்திருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எப்பயுமே என்கிட்ட கேட்ப பார்த்தியா என்னை திரும்ப அடைஞ்சதில் உனக்கு ஹாப்பியான்னு, நான் வந்துட்டு உன்னை வெறுத்தா தானே நான் ஹாப்பி ஆகுறதுக்கு, நான் எப்பயுமே உன்னை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிறான். நான் வந்து உன்னையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போய் அப்ராடில் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஹீரோயின் நீ இந்த லைஃப்பில் நீ என் கூட இல்லாமல் போயிட்ட, ஆனால் நெக்ஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக நீ என்னோட லைஃப்பில் எப்பயுமே முழுசாக வந்து சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு அவள் ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் போல். ஸோ வந்து இப்படியே சேட் எண்டிங்காகவே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.